அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராவல்பிண்டி, அட்டோ, கோட்கி ஆகிய நகரங்களை தொடர்ந்து இந்தியாவின் ட்ரோன் தாக்குதல் கராச்சியையும் தாக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவிலிருந்து ட்ரோன் ஏவுகணைகளை வீசி கராச்சி தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் தகவல் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அகமது ஷெரீப் கராச்சி மீதான தாக்குதலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்தியாவிலிருந்து ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசி கராச்சி தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். தற்போது கராச்சியும் தாக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்கள் என்ன? ராவல்பிண்டி நகரம் தாக்கப்பட்டதை பாகிஸ்தான் ஒப்புக்கொண்ட பொழுது அடுத்ததாக கராச்சி பற்றியும் அவர்கள் பேசுவார்கள். அதன் பிறகு இஸ்லாமாபாத் தாக்கப்பட்டது குறித்தும் அவர்கள் கூறுவார்கள் என்ற தகவலை பதிவு செய்திருந்தோம். அதற்கு ஏற்ப ராவல்பிண்டியை தொடர்ந்து இந்தியாவால் கராச்சியும் தாக்கப்பட்டது என்பதை தற்பொழுது பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இரவு கராச்சியை நோக்கி நம்முடைய போர் கப்பல்கள் INS விக்ராந்த் உள்ளிட்டவை எல்லாம் தயார் நிலையில் இருந்ததையும், கராச்சி துறைமுகத்தை நோக்கி அவை தாக்குதலில் ஈடுபட்டதையும் பதிவு செய்திருந்தோம். அதற்கேற்ப கராச்சியில் இந்தியா நடத்திய தாக்குதலை பாகிஸ்தான் தற்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணை மூலமாகவும் கராச்சி நகரம் தாக்கப்பட்டது என்ற செய்தியை பாகிஸ்தான் பகிர்ந்திருக்கின்றது. கராச்சி என்பது ராணுவ ரீதியாக பாகிஸ்தானுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம். கராச்சி துறைமுகம், அந்த துறைமுகத்தின் மூலமாக தான் அதிகப்படியான பொருளாதாரத்தை பாகிஸ்தான் தனக்கு பெற்றுக் கொள்கின்றது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பொருளாதார பலமாக இருக்கக்கூடிய கராச்சி துறைமுகத்தை 1971க்கு பிறகு இந்தியா ஒரு பெரும் தாக்குதல் மூலமாக தாக்கி அழித்திருக்கின்றது என்பது தெரிய வந்திருக்கின்றது. கராச்சி துறைமுகத்தை நோக்கி இந்தியாவின் ஏவுகணைகள் அடுத்தடுத்து பாய்ந்து சென்றிருக்கின்றன. INS விக்ராந்த் உள்ளிட்ட நம்முடைய போர் கப்பல்களில் இருந்து புறப்பட்டு சென்ற அந்த ஏவுகணைகள் கராச்சி நகரத்திலே ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்தியா ட்ரோன் மூலமாக வெடிபொருள்களை நிரப்பி அந்த ட்ரோன்கள் வாயிலாக வெடிபொருள்களை கராச்சி நகரத்தில் வீசி முக்கியமான ராணுவ நிலையை தகர்த்திருக்கின்றன என்ற செய்தியும் கிடைத்திருக்கின்றது. பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அகமது ஷெரீப் கராச்சி மீதான தாக்குதலை உறுதி செய்திருக்கின்றார். இந்தியாவிலிருந்து ஏவுகணைகள், ட்ரோன்கள் கராச்சி நகரத்தின் மீது வட்டமிட்டதாகவும், அதன் பிறகு அந்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் கராச்சியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்ததாகவும் பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவின் தாக்குதலால் கராச்சியில் ஏற்பட்ட சேதம் குறித்து பாகிஸ்தான் ராணுவம் வெளிப்படையான தகவலை இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் கராச்சி தாக்கப்பட்டதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். கராச்சி தாக்கப்பட்டிருக்கின்றது என்றால் கராச்சியில் இருக்கக்கூடிய துறைமுகம் தாக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் அர்த்தம். எனவே இந்தியா அந்த நாட்டினுடைய கராச்சியின் துறைமுகத்தில் நின்ற போர் கப்பல்கள் உள்ளிட்டவற்றை இலக்கு வைத்துதான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள முடிகின்றது. 1971க்கு பிறகு கராச்சி துறைமுகத்தை இந்தியா குறிவைப்பதற்கான காரணம் பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய அந்த போர் கப்பல்களையும் சிதைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ட்ரோன்களை பயன்படுத்தி, ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தானின் போர் கப்பல்களை செயலிழக்க செய்திருக்கின்றது இந்திய கடற்படை. ஏனென்றால் வான்படை வீரர்களும் தரைப்படை வீரர்களும் தங்களுடைய பணியாக பாகிஸ்தானினுடைய வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். பதில் தாக்குதலாக அந்த தாக்குதல்கள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கின்றன. பாகிஸ்தான் நாட்டினுடைய தெற்கு எல்லையை நம்முடைய கடற்படை பார்த்துக் கொள்ளும் என்று ராணுவம் சார்பில் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதற்கேற்ப தெற்கு எல்லையை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி வாங்கி கராச்சியிலே இந்தியாவின் கடற்படை ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றது. எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டது என்பது தொடர்பாக இன்னும் அவர்கள் கூறவில்லை. கராச்சி என்பது ஒரு வர்த்தக தலைநகரமாகவும் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட ஒரு நகரம். இஸ்லாமாபாத் என்பது வடக்கில் இருக்கக்கூடிய நகரம். கராச்சி என்பது பாகிஸ்தானின் தெற்கில் இருக்கக்கூடிய நகரம். அந்த நகரம் தான் ஒரு முக்கியமான வர்த்தக தலைநகரம். பாகிஸ்தானை பொருளாதார ரீதியாக நாம் நொடித்து போக செய்ய வேண்டும் என்றால் முதலில் கை வைக்க வேண்டிய இடம்தான் கராச்சி. அதற்காகத்தான் எப்பொழுதுமே கராச்சியின் மீது நம்முடைய கடற்படை ஒரு கண் வைத்திருக்கும். ஏற்கனவே ஏவுகணை சோதனை நடத்தப்பட்ட பொழுது கூட கராச்சியை நோக்கித்தான் அந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது என்பதையெல்லாம் பார்த்திருந்தோம். அந்த அளவு இது ஒரு போர்க்காலம். பாகிஸ்தானை எந்த வகையிலெல்லாம் பொருளாதார ரீதியாக நாம் வீழ்த்த முடியுமோ அது செய்ய வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே ராஜ்ஜிய ரீதியாக பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு உறுதுணையாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு நாடும் வர முடியாதபடி ஒரு மிகப்பெரிய ராணுவ வலையை பின்னி வைத்திருக்கின்றது இந்தியா. ராஜ்ஜிய ரீதியாக நடவடிக்கை எடுத்துவிட்டுதான் ராணுவ நடவடிக்கையை நாம் எடுத்திருக்கின்றோம் என்பது எந்த அளவு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பிட்ட அந்த சம்பவம் நடைபெற்ற உடனே, அதாவது கடந்த மாதம் 24ஆம் தேதி பகல்காமிலே தாக்குதல் நடைபெற்ற பொழுது
பாகிஸ்தானை தாக்குவதற்கு நமக்கு நீண்ட நேரம் பிடித்திருக்காது. அந்த நேரத்திலும் நாம் தாக்கி இருக்க முடியும். ஆனால் பாகிஸ்தானை அவ்வாறு நாம் தாக்கியிருந்தால் உலகில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக முன்வந்திருப்பார்கள். எனவே ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக ராஜ்ஜிய நடவடிக்கைகளை நம்முடைய அரசு மேற்கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் உலக அரங்கில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி இருந்தோம். பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை மீண்டும் ஒரு முறை பட்டவர்த்தனமாக உலக அரங்கிலே நம்முடைய ராணுவம் வெளிப்படுத்தி இருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் பாகிஸ்தான் நாடு தனிமைப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை உறுதி செய்து கொண்டு ராஜ்ஜிய நடவடிக்கைகளுக்கு சற்று ஓய்வு கொடுத்துவிட்டு ராணுவ நடவடிக்கையை நம்முடைய ராணுவம் தொடங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ராணுவ நடவடிக்கை என்பது பாகிஸ்தானினுடைய பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடிய விதமாக ஒரு சில பணிகளை செய்திருக்கின்றது. அதன் ஒரு அங்கம்தான் கராச்சி நகரம் தாக்கப்பட்டது. ராவல்பிண்டியை தாக்குவதற்கு ஒரு காரணம் உண்டு. ராவல்பிண்டி என்பது கிட்டத்தட்ட ராணுவ தலைநகரம், ராணுவத்தினுடைய தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த நாட்டினுடைய பிரதமருடைய குடும்ப உறுப்பினர்கள் அந்த பகுதியில் வசித்து வருகின்றார்கள். எனவே ராவல்பிண்டியை தாக்குவதற்கு ஒரு சில ராணுவ முக்கியத்துவம் காரணமாக இருக்கலாம். அதே நேரம் கராச்சியை தாக்குவதற்கான காரணம் என்பது ஒன்று, கராச்சியை தாக்குவதன் மூலமாக பாகிஸ்தானினுடைய பொருளாதார அடித்தளத்தை ஆட்டம் காண வைத்து விட முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் வர்த்தக தலைநகரமாக வரையறுக்கப்படக்கூடிய கராச்சியை இந்திய ராணுவம் தாக்கியிருந்தது. இரண்டு, கராச்சியில் தான் அந்த பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய முக்கியமான போர் கப்பல்கள் இருக்கும். பாகிஸ்தானும் ஒரு சில நீர்மூழ்கி கப்பல்களை எல்லாம் வடிவமைத்து வைத்திருக்கின்றார்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு. ஓரளவு பாகிஸ்தானிடமும் அந்த கப்பல் படை சற்று வலிமையான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. எனவே தரைப்பகுதியிலும் வான் பகுதியிலும் நடக்கக்கூடிய யுத்தம் அடுத்து கடல் பகுதியிலும் நடக்கும். அதை முன் உணர்ந்துதான் நேற்றைய தினம் சமயோஜிதமாக செயல்பட்டு நம்முடைய கடற்படை பாகிஸ்தானினுடைய வர்த்தக தலைநகரமான கடல் சார் நகரமான கராச்சியை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. நேற்று இரவு நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை தற்பொழுது இலக்கு வைத்து இந்தியா நேற்று இரவு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருந்தது என்பதை பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்கின்றது. ராவல்பிண்டி, அட்டோக், கோர்க்கி மற்றும் கராச்சி என்ற 4 முக்கிய நகரங்கள் நேற்றைய தினம் இந்தியாவின் இலக்குக்கு ஆளாகி இருக்கின்றன என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ செய்தியாளர் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார். அந்த செய்திக்கு அந்த நாட்டினுடைய மக்கள் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவ தலைமையை நோக்கியும் அரசை நோக்கியும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்தியா நடத்தக்கூடிய தாக்குதலை பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அதற்கு அடுத்த நாளே செயற்கைக்கோள் படத்தை நம்முடைய ராணுவம் வெளியிடுகின்றது. இதோ பாருங்கள், கடந்த மாதம் இந்த நிலம் எப்படி இருந்தது, கடந்த மாதம் இந்த கட்டடங்கள் எப்படி இருந்தன, ஆனால் இப்போது இந்த கட்டடங்கள் எப்படி இருக்கின்றன என்று செயற்கைக்கோள் படத்தை வெளியிட்டு நாம் நடத்திய தாக்குதலை உலக அரங்கிற்கு உறுதி செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே பாகிஸ்தானுக்கு வேறு வழி கிடையாது. நாம் நடத்திய தாக்குதலை சற்று தாமதமாக வேண்டும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் கராச்சியில் நடத்தப்பட்ட தாக்குதலையும் ராவல்பிண்டியில் நடத்தப்பட்ட தாக்குதலையும் இந்தியாவின் இலக்குகளுக்கு நாங்கள் ஆளாகிவிட்டோம். இந்தியா ஏவுகணைகளை கொண்டு, இந்தியா தனது ட்ரோன்களை கொண்டு எங்கள் மண்ணில் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் என்பதை பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.